ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நாம் தேவனை இத்தனை நாள் நம்ம பாடிட்டு இருந்தோம், இவ்வளவு நேரம் பாடிட்டு இருந்தோம். 3 மணி நேரம் தேவன் கடந்து வர கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற செய்தி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வரை ஆளுக்கு ஒரு வசனங்களாக படிக்கலாம். என்ன என்ன வசனம் நம்ம தியானிக்க போறோம்னு நீங்க யாருன்னா கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா எப்பவுமே நம்ம செய்தியில் கேட்கறது என்னன்னா, நீங்களே படிப்பீங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அத மாதிரி நீங்க இன்னைக்கு யாருன்னா கண்டுபிடிச்சிங்களா என்ன நம்ம தியானிக்க போறோம் அப்படின்றத? சரி, ஒருத்தங்க ஒரு சொல்லியிருக்காங்க தகுதின்னு சொல்லிட்டு. வேற யாருன்னா சொல்றீங்களா? புது உடன்படிக்கை. சரி, அவ்வளோ 2 பேர் தான் சொல்றீங்க, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா கிட்டத்தட்ட எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம படிக்க போற வசனம் 5வது வசனம் 6வது வசனம். முதல்ல 5வது வசனத்தை படிங்க. எங்களால் இதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. ஆமேன். என்ன அப்படின்னா தகுதி. நீங்க பேசுவீங்க இல்லையா, உனக்கு என்ன தகுதி இருக்கு? மற்றவங்கள பார்த்து பேசுறீங்க இல்லையா, சில பேர் பேசுவாங்க, என்ன தகுதி இருக்கு உனக்கு, இங்க வந்து நிக்கிற, என்ன தகுதி இருக்கு உனக்கு இது செய்யற? அப்போ வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதி அல்ல. நீங்க சொல்றதுக்கு அந்த தகுதின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த தகுதியை சொல்றதுக்கு நாம தகுதி கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோதானா? எல்லாம் நம்பு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மழையில. சரி, சத்தமும் ஒரு அலையில சொல்லலாமா? இன்னொரு சத்தமா? ஆமேன். இப்போ எங்களால ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. தகுதி எதை வச்சு தகுதி நம்ம தகுதியை நம்ம இடையிடுறோம்? வசனத்தை சொல்ல நீங்க உங்ககிட்ட தகுதியை நீங்க எதுல வச்சு அவங்கள ஒரு ஆளை கால்குலேட் பண்ணும்போது எதை வச்சு தகுதியை அவங்கள இது பண்றீங்க? செயலை வச்சு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க? பணத்தை வச்சு, படிப்பை வச்சு, உங்க வசதியை வச்சு, உங்க செல்வத்தை வச்சு, நீங்க பழகிற ஆட்களுடைய, அதாவது ஒருத்தர் பணக்கார கூட பழகினீங்கன்னா அவர் தகுதி எப்படி? அவர் ஏழையா கூட இருப்பாரு, ஆனா பணக்கார கூட இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அவர் பெரிய ஆளுடா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு தகுதி யாரால உண்டாகுது அப்படின்னா இங்க தேவனால உண்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் நல்லா சொல்லுது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு எங்களாலே தகுதியானவர்கள் நாங்க கிடையாது. ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதாவது பண்ண முடியும், இல்லை ஏதாவது நடத்த முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களால ஒரு தகுதியும் கிடையாது. அந்த தகுதி தேவனால உண்டா இருக்கிறது. முதல்ல தகுதி யாரால உண்டாகுது அப்படின்னா தேவனால உண்டாகுது. இதை நம்பணும். நம்ம என்ன பண்றோம்? தகுதி நம்ம படிக்கிறதுனாலயோ, செல்வத்திலேயோ, பணத்திலேயோ, வசதினாலோ வர்ற தகுதி அது நிலைச்சிருக்காது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா தேவன் தர தகுதி அது உங்க லைஃப் டைம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் தகுதி எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றாங்கன்னா, சில பேர் வேலை செய்யறதை வச்சு நம்ம தகுதியை கால்குலேட் பண்றாங்க. இந்த வேலை செய்யறியா, அப்போ நீ இதற்கான தகுதி மட்டும் தான் உனக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ரோட்ல குப்பாள்றாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய தகுதி என்ன? குப்பாள்றது மட்டும்தான் அவங்க தகுதியா? அவங்க இப்போ என்ன சொல்றாங்க? இப்போதான் தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? குப்பாள்றவங்க. அதுக்கு முன்னாடி சாக்கடாள்றவங்க, என்னென்னமோ பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்கு அவங்களுக்கு. ஆனா தகுதி அதை கொண்டு வருவதல்ல, அது தேவனால் வருகிறது. அப்புறம் எதெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராய் செய்வது எல்லாம் தகுதி கிடையாது. நம்ம தகுதி தேவனால் உண்டாருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ தகுதி எதெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நடப்பது, தன்னால செஞ்சிட முடியும், நான் என்னுடைய சுயபலத்தினால நம்பி எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் என்னுடைய காசுனால எல்லாத்தையும் செஞ்சிருவேன், என்னுடைய பணத்தினால செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய சக்தியினால செஞ்சிருன்னு நினைச்சீங்கன்னா அது தேவனுடைய தகுதி அல்ல. ஹல்லேலூயா.
இன்னொன்று உங்கள் மனதுனால இல்லை உங்களுடைய பலத்தினால எதில் செஞ்சாலும் அது தகுதி கிடையாது. தேவன் தர தகுதி எப்படி இருக்கும்னா உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் 5வது வசனம் படிங்களேன். ஆமாம், ஆமேன். அப்போ இந்த வசனம் நீங்க படிச்சீங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தகுதி யாரால உண்டாயிருக்கிறது? தகுதி இல்லாதது என்ன? நம்ம தெய்வ சித்தம் இல்லாத எதை செய்யறோமோ அதெல்லாம் தேவனுடைய நமக்கு தகுதி இல்லாத காரியம். அல்லேலூயா. இந்த மாதிரி தான் ஒரு ராஜா என்ன பண்றாராம், நாட்டை வந்து சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு தச்சன், ஏழை தச்சன் ஒருத்தன் என்ன பண்றானா, அதாவது ஆச்சாரி, மரத்தை செய்யக்கூடிய ஆளுங்க, கதவு செய்கிற ஆள், சேரை செய்யக்கூடிய ஆள், சோஃபா செய்யக்கூடிய ஆள், இவங்க என்ன பண்ணுறாரு, சுற்றி வரும்போது அந்த ஏழையான அந்த ஆச்சாரிய ஆளை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ராஜா வந்து அந்த ஏழையான அந்த ஆளை பார்த்து, நீ எனக்கு ஒரு சிங்காசனத்தை செஞ்சு தரணும். அந்த ஆள் யாரு? ஏழை, கரெக்டுங்களா? ஏழையான ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சிங்காசனம் செஞ்சு தரணும், அது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ரிச்சாக இருக்கணும், அதாவது பணக்கார வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா இது வரைக்கும் யாரும் செஞ்சு இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழையான ஆசாரியர்கிட்ட சொல்கிறாரு. அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, உடனே ஆண்டவரே, ராஜாவே, இதை செய்யறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. என்கிட்ட பொண்ணு இது அந்த செய்வதற்கு மரம் கிடையாது, என்கிட்ட செய்யறதுக்கு அந்த டூல்ஸ் கிடையாது, என்கிட்ட செய்யறதுக்கு அந்த மேலே போடுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி சொல்லும் போது ராஜா என்ன சொல்றாராம், சிரிச்சவனி சொல்றாராம், உன்னை அழைத்தது நான், அதாவது உன்னை வேலைக்கு தெரிஞ்சு கொடுத்தது நான், உனக்கு தேவையானதை நான் தருவேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, தேவையானதெல்லாம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு அந்த சேரை செஞ்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் ராஜா வந்து அவன் என்ன பண்ணார், கொஞ்சம் உயர்த்தினார். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளை தகுதி உள்ளவர்களாக்குவது யார் அப்படின்னா தேவன் தான். எப்படின்னா, தேவன் தான் நம்மளை அழைத்தார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை அழைச்சார். நம்மளை அழைத்ததற்கான நோக்கத்தை அவர் நம்மகிட்ட நிறைவேற்றுவார். அவர் அழைத்த உடனே நம்மளே சொல்லிடுறோம், ஆண்டவரை இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரவே வராது. அப்போது இந்த ஏழை விதவை அந்த ஏழையான ஆச்சாரி எப்படி சொன்னான்னு பாருங்க, நான் அதற்கு தகுதியற்றவன். அதற்கு ராஜா புன்னகையுடன் சொன்னான், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், அதற்கு தேவையான தகுதியை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ராஜா ஒருத்தரை அழைக்கிறாரு அப்படின்னா, இயேசு, அதாவது ராஜானா கதையில் உங்களுக்கு ராஜா, நம்மளுடைய இயேசு ராஜா எப்படின்னா நம்மளை அழைச்சாரு அப்படின்னா நம்மளை உயர்த்துவார் கண்டிப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஆஃப் ஆயிட்டீங்க. திரும்ப அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்மளை அழைத்தது உண்மை அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். அப்போ ராஜா வந்து ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கான பொருள் அவர் கொடுத்துட போறாரு. அதை போல தேவன் நம்மை தகுதி உள்ளவனா மாத்தினார்னா நம்முடைய தகுதி என்னவா இருக்கும், அது ரொம்ப நிலைத்து இருக்கும். அடுத்தது அடுத்த வசனம் படிங்க, 6வது வசனம் படிங்க. ஆமீன். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அல்லேலூயா. அது என்ன புதிய உடன்படிக்கை? அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இருக்குது தானே? அப்போ புது உடன்படிக்கைன்னா என்ன? ஆனால் மாசம் மாசம் எடுக்கிறீங்க எல்லாம். இது க்ளூ சொன்னா தான் உங்களுக்கு கொடுப்பீங்களா ஆன்சரை? மாசம் மாசம் என்ன பண்றீங்க, 2வது வாரம் அந்த வசனம் படிப்பீங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் அப்படிலாம் சொல்றீங்க. என்னது புது உடன்படிக்கை? இப்ப நீங்க தான் சொன்னீங்க, கரெக்டா? அப்போ நான் கேட்கும் போது என்ன சொல்றீங்க, யோசிக்கிறீங்க, அடடா ஏதோ புது உடன்படிக்கைன்றாங்களே, அது என்னன்னு தெரியலையே, இத்தனை நாள் நம்ம சர்ச்சுக்கு வந்தோம், அந்த புது உடன்படிக்கை நம்ம காமிக்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ புது உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்கு. அப்போ பழைய உடன்படிக்கை என்ன? நல்லா மாட்டினீங்க. இப்போ நான் ஆன்சர் சொல்லிட்டேன் முதல்ல அதுக்கு. ஆனால் பழைய உடன்படிக்கைக்கு கண்ணெதிரவே இருக்குது உங்களுக்கு. நான் அதையும் சொல்லிட்டேன். 10 கட்டளைகள், தேவன் கொடுத்த நியாயங்கள், தேவன் கொடுத்த கட்டளைகள், பலிகள், இதெல்லாம் என்னதுன்னா பழைய கட்டளைகள். அதாவது பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கை என்ன அப்படின்னா, உங்களை ரத்தத்தினால மீட்டாரு பார்த்தீங்களா,
நான் இதுக்கப்புறம் நீங்க பாவம் செய்யக்கூடாது, உங்களுக்காக ஒரு மிருகத்தை பலியிடக்கூடாது. ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற, அதாவது ஏழையா இருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பலி செலுத்தணும், பணக்காரா இருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பலி செலுத்தணும். அப்போ அந்த பலிகள் எல்லாம் முற்றிலுமாய் நீக்கி தேவன் என்ன பண்ணாருன்னா தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் தகுதி நமக்கு. நீங்க நினைக்கிறீங்க காசு வந்தாதான் அந்த தகுதி நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தகுதி இல்லை. தேவன் நம்ம வாழ்க்கையில வர்றது தான் தகுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுண்ட் கம்மியாயினா நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அப்படியே நீங்க சொல்ற வரைக்கும் நான் சொல்ல போறேன் இதுக்கப்புறம். ஹல்லேலூயா. அப்போ புது உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு? இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டவங்க தான் அந்த புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம்? தகுதி தேவனால வருதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது தகுதி யார் படுத்துறது அப்படின்னா அது தேவன் படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுவும் எப்படின்னா அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை மீட்டெடுத்து அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். ஹல்லேலூயா. அடுத்த லைன் படிங்க. எழுத்துக்குரியதாய் இராமல். ஆமேன். அதாவது பழைய உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்குரியதா இருக்கும். 10 கட்டளைகள் பாருங்க, பலிகள் பாருங்க, சடங்குகள் பாருங்க, பாவ பரிகாரம்லாம் பாத்தீங்கன்னா எழுத்துக்குரிய காரியமா இருந்துச்சு. நம்ம செஞ்ச பாவத்தை என்ன பண்ணோம்னா உணர்த்தோம், நம்ம செய்யக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் மாதிரி தான். என்ன பண்ணுறீங்க, பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும்னு சொல்கிறாங்க. முன்னால் பின்னால் 2 பேரும் உட்காந்து போட்டு போன்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னால் உட்காராலே போடுறது கிடையாது. சீட் பெல்ட் போட்டு போகணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது மாதிரி தான் தேவன் வந்து உடன்படிக்கையை நம்ம கொடுக்குறாரு, கட்டளையை நம்ம கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அந்த பழைய உடன்படிக்கை மோசே நியாயப்பிரமாணம் எல்லாமே கொடுத்து சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா அந்த கொடுக்கப்பட்ட கட்டளையோ பாவ நிவாரண பலி எதுவாக இருந்தாலும் நம்மளை உணர்த்தும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா மனசாட்சி நிமித்தம் என்ன பண்ணிடுவாங்க, சில பேர் இறந்துருவாங்க. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி வந்து என்ன பண்ணோம், ஒரு மனுஷனை கொல்லும். அந்த வசனம் அதுதான் தெளிவாக சொல்லுது. அந்த படிங்களேன். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது, எழுத்து கொல்லுகிறது. ஆமேன். எழுத்து என்ன பண்ணுமா, கொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே உங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். ரெண்டாவது, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியது அல்ல, ஆவிக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியதுன்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒவ்வொரு தடவை யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்றத. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரருக்கு முன்னாடி அவர் தான் நம்மளை தகுதிப்படுத்தினாரு. ரெண்டாவது, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இருக்கிறது, எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறது என்னதுன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யற பாவங்கள் வந்து நம்மளை உணர்த்தி தண்டிச்சு அதை திரும்ப செய்யாத அளவுக்கு பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். எழுத்து மூலமா இருக்கிற தண்டனைகளை நீங்க படிச்சு பாருங்க. நினைப்போம், திரும்ப செய்வீங்க, திரும்ப வந்து மனசாட்சி நிமித்தம் என்ன பண்ணுவீங்க, விட்டுருவீங்க, திரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் போது நீங்க முற்றிலுமாய் மனம் மாறி மீட்கப்படுவீங்க. அப்போ இன்னொரு விஷயத்த பாருங்களேன். ஒரு டம்ளர்ல, ஒரு டம்ளர்ல கண்ணாடி டம்ளர்ல ஒரு கலங்கின தண்ணி எடுத்து வச்சிருவோம், சரிங்களா? தண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும், ஃபில்டர் ஆகி அந்த அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அடியில் போயிடும், தண்ணி தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கிறோம். திரும்ப வந்து எதனா ஒரு குச்சியை வச்சு நம்ம கலக்கணும் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும், திரும்ப கலங்கிடும். திரும்ப கொஞ்ச நேரம் விட்டோம்னா என்ன ஆகும், கீழே போயிடும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க, அந்த அழுக்கு மாதிரி தான். பாவத்தை உள்ளேயே வச்சுக்கிறோம். நம்ம தண்ணி மாதிரி கலங்கி கலங்கி சரியாகி வந்துடுறோம். ஆனால் அந்த தண்ணியை மாற்றினாதான் நீங்கள் மாறுவீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அந்த பழைய அழுக்கு எல்லாவற்றையும், பழைய பாவக்கரைகளை மொத்தமாக எடுத்தாதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மனம் மாறுவீங்க. அதுதான் உங்களுக்கு தகுதி. அப்போது பரிசுத்த ஆவியானவரை ஏன் நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ள?
பரிசுத்த ஆவியன்னு வராரு, நம்ம ஆராதிக்கும் போது வராரு, நம்மள ஒவ்வொரு மத்தியிலும் வராரு. ஆனா நம்ம என்ன பண்றது கிடையாது, பரிசுத்த ஆவியானவரை வர வைக்கிறதே கிடையாது. அப்போ அந்த தகுதி நம்ம கிட்ட இல்லை. அல்லேலூயா. முதல்ல என்ன தகுதி நம்ம கிட்ட இல்லை? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் தகுதி நம்ம கிட்ட இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா, நம்ம ஆராதனை பண்ணும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாரும் உண்மையாவே நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணீங்களா? அப்போ அந்த அல்லேலூயா ஆமேன்னு சொல்லாதவங்க எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணல, கரெக்டா? ஆமாம் போல இருக்கு, உண்மையாவே அதான் போல இருக்கு. நான் சும்மா தான் கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை, அதாவது இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய நம்ம கூப்பிட்ட எப்படி சொல்றது, கொஞ்சி கூப்பிட்டாதான் வரும், கரெக்டா? அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்க கூப்பிடவே மாட்டீங்க, எப்படி உங்ககிட்ட வருவாரு? யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது. ஒருத்தரை நீங்க அழைச்சாதான் அவர் உங்க வீட்டுக்கே வருவாரு, நீங்க தான் அழைக்கவே மாட்டீங்களே, கண்ணை மூட மாட்டீங்களே, கண்ணை மூடி தேவனை ஆராதிக்க மாட்டீங்களே. கண்ணை மூடு, சரி அப்படியே சொன்னாலும் என்ன பண்றீங்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோம். மூடிட்டு, நான் நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நல்ல குரு வந்து நிறைய முடி நிறைய இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு தான் இருக்கலாம், பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது, நம்ம பார்க்கறது நல்லா தெரியுது. கண்ணு வந்து இப்படியே பார்க்கறான் பையன். கண்ணை மூடு கண்ணை மூடு நம்ம சொன்னா கூட இப்படியே கண்ணை, ஆனா கண்ணை மூடிட்டு தான் இருக்கான். நான் கண்ணை திறக்கவே இல்லை இன்னும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம வரவேற்கணும் அப்படின்னா நம்மள முதல்ல தாழ்த்தணும். என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை ஏசப்பா, நான் ஒன்றும் கிடையாது, என்னிலே நான் சொல்றதுக்கு தகுதி ஒண்ணுமே கிடையாது. முதல்ல அதை தான் சொல்றாங்க. முதல்ல எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வர வேணும்னா முதல்ல நீங்க நினைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எங்களால ஏதாவது ஆகும்னு நாங்க நினைக்கிறதுக்கு நாங்க தகுதி இல்லப்பா, நான் தகுதி கிடையாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் தகுதி இல்லப்பா, நான் முதல்ல ஒத்துக்கணும். அது அப்படி இருக்கும்போது தான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்து அசைவாடுவார். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைன்னு பார்த்தோம். புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு தேவன் கிட்ட சேர்வது தான் புதிய உடன்படிக்கைன்னு பார்த்தோம். அந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரரா யாரை மாத்திருக்கிறாரு? நம்மள மாத்திருக்கிறாரு. அந்த தகுதி யார் கொடுத்தாங்க அப்படின்னா, அது தேவனே கொடுத்திருக்கிறாரு, அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார்னு பார்த்தோம். ரெண்டாவது, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்குன்னு பார்த்தோம். எழுத்து வந்து என்ன பண்ணும்னா, நம்மள குற்றத்தை உணர்த்தும், என்ன வேணா பண்ணோம், நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுடைய பாவங்கள் என்ன பண்ணும், முற்றிலுமாய் போகி ஆவியோ உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ புதிய உடன்படிக்கைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், பழைய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியும், எழுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், ஆவி என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அந்த தகுதியை நாம எப்படி பெற்றுக்கொள்வது? முதல்ல மனம் திரும்புதல், முழுமையா மனம் திரும்புதல், தேவனுடைய சித்தத்தை செய்வது. நான் முன்னாடியே சொன்னதுனால அப்படியே சொல்லிட்டாங்க ஆன்சரை. நான் வந்து என்ன சொன்னேன், தேவனுடைய சித்தத்தை செய்யலைன்னா அது வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே சொல்லிட்டீங்க. அப்புறம் தகுதி மனிதனால் அல்ல, அது தேவனால் உண்டாகிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தகுதி கிருபையினால் கிடைக்கிறது, நம்முடைய முயற்சினால் அல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. மூணாவது, தேவன் அழைக்கும் போது அதற்கான தகுதி என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு தருவார். இது வந்து என்ன பண்ணோம், 5வது வசனத்துல பார்த்தது. தகுதி மனிதனால் அல்ல, அது தேவனால் உண்டா இருக்கிறதுன்னு பார்த்தோம் 5வது வசனத்துல. ரெண்டாவது, தகுதி கிருபையினால் கிடைக்கிறது, அது நம்முடைய முயற்சினால அல்ல அப்படின்னு பார்த்தோம். மூணாவது, தேவன் அழைக்கும் போது அதன் தகுதியை அவர் தருவார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த தகுதியை பெற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான்காம் அதிகாரம் 6வது வசனம், யாக்கோபு. ஆமென்.
என்ன பண்ணணும்? தாழ்மை. அப்போ முதல் தகுதி பெறுவதற்கு தாழ்மை ரொம்ப முக்கியம். இந்த வசனம் நல்லா பாருங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல செய்யக்கூடாத காரியம் என்னன்னா, உங்களை நீங்களே பெருமை பேசக்கூடாது. பெருமை பாராட்டுறது வேற, அப்படி பண்ற இப்படி ஒன்று. நம்மளே நாம் பெருமை பேசக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, நான்லாம் நினைச்சேன்னா, நான்லாம் செஞ்சேன்னா, நான்லாம் பண்ணேன்னான்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்பவே நீங்க எழுந்து போயிடணும். ஹல்லேலூயா. அந்த பெருமை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நான் தான் அவரை தூக்கி வளர்த்து என்ன பண்ணேன்? வாழ வச்சேன். அவர் வயசு என்னன்னா 20 வயசா இருக்கும். அந்த வளர்த்தாரு பார்த்தீங்களா, அவரோட வயசு தான் 60 இருக்கும். 20 வயசு ஆளு 60 வயசு ஆளு வளர்த்துருப்பாரு. அப்போ அது ஏதாவது வாய்க்கு வந்ததை வளர்றது. அப்போ உங்களை நீங்களே பெருமை பேசக்கூடாத முதல் காரியம். ரெண்டாவது, உங்கள் தகுதி படிப்பில் இல்லை, செய்கிற வேலையில் இல்லை, உங்கள் திறமையில் இல்லை. அது எதில் இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினால் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய கிருபையினால தான் இருக்கிறது. அதான் முதல்ல சொல்லிட்டாங்க, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஹல்லேலூயா. உங்களுடைய தகுதி நீங்க தங்களை தாழ்த்தும் போது வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நான் ஒன்றும் இல்லை நீங்க ஒத்துக்கணும். ஹல்லேலூயா. நாம் எங்கள் திறமையால், பரிசுத்தத்தால் அல்லது நற்கிரியைகளினால் தேவனுடைய ஊழியக்காரராக ஆகவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய திறமையினால பாஸ்டர் ஆயிட்டோமா? இல்லை ஊழியம் செய்கிறீங்களா? இல்லை உங்கள் திறமையினால கீபோர்டு வாசிக்க வந்துட்டீங்களா? இல்லை உங்கள் திறமையினால பாட வந்துட்டீங்களா? கிடையாது. எல்லாமே தேவனுடைய கிருபையினால, தேவன் உங்களை அழைச்சதுனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் தகுதி யார் தராங்க அப்படின்னா, தேவன் தான் தராரு. அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்ற மாதிரி, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, அவரே நம்மளை தகுதி உள்ளவராக்குகிறார். ஹல்லேலூயா. தகுதிக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நூற்றுக்கு அதிபதி தெரியும்ல உங்களுக்கு? அவர் என்ன பண்ணாரு? இல்ல கொர்நேலியு இல்ல, நூற்றுக்கு அதிபதி நான் சொல்றது. இயேசு காலத்துல ஒருத்தர் இருந்தார் இல்லையா, தெரியுமா? அவர் என்ன பண்ணாரு? மத்தேயு 8ஆம் அதிகாரம் படிங்களா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நினைக்கிறேன். ஆமீன். இப்போ இங்க என்ன அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல? ஒரு வார்த்தை சொல்லுன்னு கிடையாது. அவர் இடத்துல என்ன என்ன இருக்குது பாருங்களேன், தாழ்மை. அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவர் வந்து நூற்றுக்கு அதிபதி, அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு ஹெட் அவர் தான். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீர் என் வீட்டுக்குள் 8வது வசனம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஹல்லேலூயா. இந்த தாழ்மை தான் நம்ம கிட்ட வேணுங்க. எவ்வளவு தூரம் நம்ம போனாலும் சரி, எவ்வளவு தூரம் போனாலும், கலெக்டரே ஆயிட்டங்க, முதலமைச்சரே ஆயிட்டங்க, என்ன பண்ணணும்? தாழ்மை இருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மை உங்ககிட்ட வரும்போது தான் முதல் தகுதி உங்ககிட்ட வருது. பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்கு முதல் தகுதி என்ன அப்படின்னா, தாழ்மை. நான் ஒண்ணுமே இல்லைன்னு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவையும் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் சரி, படிப்புல மேல வந்துட்டேன், முதல் இடத்துல வந்துட்டேன், எந்த வேலையில முதல் இடத்துல வந்துட்டேன், வாசிக்கிறது கீபோர்டு வாசிக்கிறதுல முதல் இடத்துல வந்துட்டேன், எதில் முதல்ல வந்துட்டேன், பெரிய ஊழியக்காரராயிட்டேன், கிடையாது. நீங்க முதல்ல உங்களை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்தும் போது தான் தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கான அந்த தகுதியை முதல்ல கொடுப்பாரு. அடுத்தது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிச்சோம் இல்லையா? ஆமா, படிங்க. ஆமீன். அப்போ ரெண்டாவது முதல் தகுதி என்னன்னு பார்த்தோம், தாழ்மை நம்ம கிட்ட வேணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு
நம்மள நம்ம என்ன பண்ணணும், தகுதி உள்ளவர்களாக மாற்றணும். எப்படின்னா எழுத்துக்குரியதை ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது வேதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அப்படியே நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ண முடியும், உயிர்ப்பிக்க முடியும். அதை நீங்க என்ன பண்ணணும், நம்பணும். ரெண்டாவது, முதல்ல என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ரெண்டாவது, உங்களுடைய நம்பிக்கை யாரா இருக்கணும் அப்படின்னா அது தேவன் மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா தேவனை நம்பிக்கிட்டே இருப்போம். ஒரு அற்புதம் நடந்துச்சு, அப்படியே பேக். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்தவொடனே என்ன பண்ணிடுறோம், என்ன பண்றோம், இருக்கிறீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. என்ன பண்றோம், ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அற்புதத்தை தூக்கி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தலையில வச்சுக்கிறோம், ஆண்டவரை தூக்கி ஓரம் வச்சிடறோம். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா அந்த அற்புதத்துக்கு காரணமானவரை மட்டும்தான் துதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த அற்புதம் நடந்தது பார்த்தீங்களா, அந்த அற்புதத்தை துதிச்சுட்டு இருக்கக்கூடாது. அற்புதத்தை செஞ்சாரு பார்த்தீங்களா, அவரை தான் துதிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பாருங்க, பரிசுத்த ஆவியினால நம்ம நிரம்பணும். 2வது வசனம் 2 கொரிந்தியர் 3:6 புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியினால நீங்க நிரம்பினீங்கன்னா 2வது தகுதி முடியுது உங்களுக்கு. ஹல்லேலூயா. முதல் தகுதி கீழ்ப்படிஞ்சா வந்துடும். 2வது தகுதி பரிசுத்த ஆவியினர் பெறும்போது உங்களுக்கு வரும். 3வது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வரை. ஆமீன். வேத வாக்கியெல்லாம் யாரால எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியினால, அதாவது தேவ ஆவியினாலே அருளப்பட்டு அதை எழுதுனாங்க. இப்போ இந்த கையில் வச்சிருக்க புக்கெல்லாம் யார் எழுதியிருப்பாங்க? நம்ம கிட்ட இருக்கிற பைபிள்லாம் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த புக்கு என்ன பண்ணணும், புக்கு கிடையாது, பரிசுத்த வேதாகமத்தை நம்ம என்ன பண்ணணும், பத்திரமா வச்சுக்கணும். கரெக்டா? அவங்கவுங்க பைபிள் அப்படியே தூக்கி காமிங்க. காட்சன் பைபிளை வச்சிடல, கையில வச்சிருக்கீங்களா எல்லாரும் கையில பைபிளை? அந்த பைபிளுக்குரிய மரியாதை நீங்க கொடுக்குறீங்களா? உண்மையா நம்ம சபையில என்ன பண்றீங்க, மரியாதை கொடுக்குறீங்க. சில சபையில இந்த வேதாகமத்தை நான் பார்க்குறேன், பைபிள் மேலேயே நிற்கிறாங்க பசங்க, குழந்தைங்க. அதுக்கு நம்ம சர்ச்சில் இருந்தாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க, பைபிள் நல்லா திறந்து வச்சிருவாங்க, குழந்தை ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு மேலே. அப்போ அந்த வேதாகமத்துக்குரிய மரியாதை அந்த இடத்துல இல்லை. இந்த வசனத்தை நல்லா பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யார்னால அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. ஒரு புக்கு கிடையாது, ஒரு ஸ்டோரி புக் கிடையாது, நம்ம மாட்டின் இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு. அது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி நம்ம எப்படி இருக்கணும்ன்றத இதுல சொல்றாங்க பாருங்க. எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியங்கள்லாம் யார் எழுதுனது? பரிசுத்த ஆவியினால எழுதுனாங்க. அது யாருக்காக எழுதப்பட்டதுன்னா
நம்ம ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்டது. அல்லேலூயா. முதல்ல நம்மளை தாழ்த்தணும், ரெண்டாவது பரிசுத்த ஆவியை பெறணும், மூணாவது பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை என்ன பண்ணணும், நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். இங்க பாருங்க, இதில் கொடுத்துருக்கிற வசந்த பாருங்க, உபதேசத்துக்கும், ரெண்டாவது கடிந்து கொள்ளுதலுக்கும், மூணாவது சீர்திருந்தலுக்கும், நாலாவது நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு பைபிளை படிச்சாலே போதும், ஒரு மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பைபிளை படிச்சா ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டான். உண்மையா? ஆமா. எப்படின்னா, பைபிள் என்ன சொல்லி தருது? பேசிக்கா என்ன சொல்லி தருது? நல்ல கருத்துக்கள், அது எங்களுக்கு தெரியுமே. அன்பு. பைபிள் சொல்லி தர காரியம் என்னன்னா அன்பு. ஒருத்தர் மேல அன்பா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாவமே செய்ய மாட்டோம். ஒரு பைபிள்ல இதுக்குன்னே ஒரு அன்பு பத்தியே ஃபுல்லா இருக்கு, அது கொஞ்சம் படிங்களேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அதை படிங்களேன். 1 கொரிந்தியர் 13. அன்பு என்னவா இருக்குமா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு முதல்ல பாருங்க, வேதம் சொல்லித்தர முதல் காரியம் அன்பு. அது எப்படி இருக்கும்னா நீடிய சாந்தமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம கிட்ட நம்ம அன்பு செலுத்துறவங்க கிட்ட நம்ம நீடிய சாந்தமா இருக்கிறோமா? ஒருத்தர் மட்டும் தான் சொல்றாங்க, ஆனா அவங்க மட்டும் தான் அன்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வீட்டுல. அல்லேலூயா. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ரெண்டாவது, அன்புக்கு என்ன கிடையாது? பொறாமை கிடையாது. நீங்க வச்சிருக்கிற பொருள் மேல என்ன பண்ணாது? ஆசைப்படாது. நீங்க வச்சிருக்கிற எந்த காரியத்து மேல என்ன பண்ணாது? ஆசைப்படாது. அப்போ பொறாமை பொறாமை இல்ல. ஆனா பக்கத்துல எதனா துணி போட்டு தான் நாங்க கேட்போம். கேட்பீங்களா? எங்க வாங்கினீங்க கேட்பீங்களா? அல்லேலூயா. படிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழா. இங்க பாருங்க, நான் சொன்ன வசனம் கரெக்டா வருது பாருங்க. அன்பு என்ன பண்ணாது? தன்னை புகழாது. இந்த இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்களா, என்ன பண்ணக்கூடாது? நம்மளை நாமே என்ன பண்ணக்கூடாது? புகழக்கூடாது. அதாவது நம்மளை நாமளே பெருமை பேசக்கூடாது சொன்னேன்ல. எந்த வசனம் அது? 3:5 3:6 வசனம் படிங்களேன். இல்ல அது இல்ல, யாக்கோபு 4:6 படிச்சு பாருங்களேன். அன்பு என்ன பண்ணாது? இப்ப தெரியுதுல உங்களுக்கு? பெருமை பேசாது. அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணாது? பெருமை பேசாது. நம்ம பெருமை பேசணும் அப்படின்னா நம்ம கிட்ட அன்பு இருக்கா? கிடையாது. அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. அன்பு என்ன பண்ணாது? முதல்ல தன்னை புகழவே புகழாது. நம்மள நாமளே புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கிடையாது? அன்பு இல்லை. அடுத்தது, இருமாப்பா இருக்காது. அப்படியே திமுறை, எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நீ உனக்கு என்னன்னா ஆயிட்டு போட்டணும் அப்படிலாம் கிடக்காது அன்பு. உனக்கு ஒண்ணுன்னா என்ன பண்ணும்? துடிக்கும், அப்படியே அந்த மாதிரி இருக்கும் அன்பு. அடுத்தது, அயோக்கியம் அப்படின்னா ஃப்ராடு வேலை பண்ணாது. அடுத்து, தற்பொழிவைனா இப்பதான் சொன்னமே, தற்பெரும். மற்றவங்க கிட்ட காசு கொடுத்து நம்மள பேச வைக்காது. அல்லேலூயா. இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களை பத்தி நம்ம பேசுறோம்னா நீங்க சும்மா பேசுறீங்களா? ஒன்று அன்பு இருந்தா பேசுவீங்க, அதோ ஒரு 2-3 வார்த்தை பேசுவீங்க. அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ கூட்டத்துக்கெல்லாம் கூட்டு போறாங்க இல்லையா? இப்போ கட்சி மீட்டிங்லாம் கூட்டு போறாங்க. சும்மா யாருன்னா போயிடுவீங்களா? வண்டியில கூட்டு போறாங்க, சும்மா போயிடுவாங்களா யாருன்னா? காசு கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் சரி வாங்கிட்டு ஓட்டு அவருக்கு போட போறது கிடையாது. ராஜா வாழ்க ராஜா வாழ்க என்ன பண்ணுவீங்க? அங்க கத்திட்டு வந்துடுவீங்க. ஏன்னா கொடுத்த காசுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது சொல்லிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணுது? தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, கோபப்படாது,
தீங்கு நினையாது. ஒருத்தன் எப்படியாவது அழிஞ்சு போட்டோம், இல்லை நான் அவனுக்கு கெடுதி பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணாது? அன்பு செய்யாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அநியாயமாக ஒருத்தர் நம்ம செய்கிறோம், அந்த இடத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அன்பு என்ன பண்ணாது? அந்த இடத்துல அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. சத்தியமானது என்னது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ அன்புனா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இருக்கணும். பைபிள் சொல்ற காரியமே அதுதான். அப்போ நான் மூணாவது காரியம் என்னன்னா, தகுதி வேணும் அப்படின்னா நம்மகிட்ட அன்பு இருக்கணும். முதல்ல கீழ்ப்படியணும்னு பார்த்தோம், ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு பார்த்தோம், மூணாவது தாழ்மை இருக்கணும்னு பார்த்தோம். வேதத்தை அதாவது வேதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். நாலாவது அன்பு நம்ம கிட்ட இருக்கணும்னு பார்த்தோம். இதை வச்சு ஒரு பாட்டு மட்டும் நம்ம பாடிடலாமா? அன்பு நீடி சாந்தமும் அந்த பாட்டு இல்ல, இது இருக்கு, அது இல்ல, அது இல்ல. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு, பொறாமையே இல்லாதது அன்பு. நீடிய சாந்தம் தயவும் உள்ளது அன்பு, பொறாமையே இல்லாதது அன்பு. தன்னையே புகழாதது அன்பு, தன்னையே புகழாதது அன்பு. இருமாப்பா இராது தேவ அன்பு, இருமாப்பா இராது தேவ அன்பு. அன்பு அன்பு தேவனின் அன்பு, அன்பு அன்பு தேவனின் அன்பு. நீடிய சாந்தம் தயவும் உள்ளது அன்பு, பொறாமையே இல்லாதது அன்பு. நீடிய சாந்தம் தயவும் உள்ளது அன்பு, பொறாமையே இல்லாதது அன்பு. அயோக்கியமானதை செய்யாது அன்பு, தற்பொழிவை நாடாது அன்பு. அயோக்கியமானதை செய்யாது அன்பு, தற்பொழிவை நாடாது அன்பு. சீனமே அடையாது அன்பு, சீனமே அடையாதது அன்பு. தீங்கு நினையாதது அன்பு, யாருக்கும் தீங்கு நினையாதது அன்பு. அன்பு அன்பு தேவனின் அன்பு. சொல்லமாம் அன்பு அன்பு தேவனின் அன்பு. அன்பு அன்பு தேவனின் அன்பு. அன்பு அன்பு தேவனின் அன்பு. தன்னை அடித்தவனை நேசித்தது அன்பு, தன்னை பகைத்தவனையும் அழைத்தது அன்பு. தன்னை அடித்தவனை நேசித்தது அன்பு, தன்னை பகைத்தவனையும் அழைத்தது அன்பு. தன்னை போல் பிறரை நேசி அன்பு, தன்னை போல் பிறரை நேசி அன்பு. தன்னையே பலியாய் தந்தது அன்பு, தன்னையே பலியாய் தந்தது அன்பு. அன்பு அன்பு
சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு. பொறாமையே இல்லாதது அன்பு. தன்னையே புகழாதது அன்பு. தன்னையே புகழாதது அன்பு. இருமாப்பாயிராது தேவ அன்பு. இருமாப்பாயிராது தேவ அன்பு. சகலத்தையும் தாங்கிக் கொள்ளும் அன்பு. சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு. சகலத்தையும் தாங்கிக் கொள்ளும் அன்பு. சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு. சகலத்தையும் நம்பும் அன்பு. சகலத்தையும் நம்பும் அன்பு. சகலத்தையும் சகிக்கும் தேவ அன்பு. சகலத்தையும் சகிக்கும் தேவ அன்பு. அன்பு அன்பு தேவனின் அன்பு. சொல்லலாமா? அன்பு அன்பு தேவனின் அன்பு. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு. பொறாமையே இல்லாதது அன்பு. நீடிய சாந்தம் தயவும் உள்ளது அன்பு. பொறாமையே இல்லாதது அன்பு. சொல்லமாம்? தன்னையே புகழாதது அன்பு. தன்னையே புகழாதது அன்பு. இருமாப்பாயிராது தேவ அன்பு. இருமாப்பாயிராது தேவ அன்பு. அன்பு அன்பு தேவனின் அன்பு. அன்பு அன்பு தேவனின் அன்பு. அல்லேலூயா. என்னன்னு பார்த்தோம்? அன்பு என்ன பண்ணாது? பொறாமப்படாது, தீங்கு நினையாது, அயோக்கியமானது செய்யாது, தற்புகழ நாடாது. அன்பு அதுதான் உங்களுக்கு முதல்ல வேணும். அல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு நமக்கு என்ன வேணும்? அன்பு முதல்ல வேணும். அதுதான் நம்மளுடைய 4வது தகுதி. அப்போ முதல்ல ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தகுதி அப்படின்னா நம்ம அதை ஏதாவது செய்யக்கூடியோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம தகுதி கிடையாது. அது யார் தகுதி அப்படின்னா அது தேவன் தான் தகுதி. அல்லேலூயா. 2வது, நம்முடைய தகுதி யாரால உண்டாயிருக்கிறது அப்படின்னா அது தேவனால உண்டாயிருக்கிறது. வசனத்தின்படி தேவனால உண்டாயிருக்கிறது. தகுதி என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். தகுதி ஒரு ஆளை உயர்த்தக்கூடியது. அதுதான் நம்ம ஒரு ஆளை தகுதியை வச்சு தான் என்ன பண்ணுவோம்? முடிவு பண்ணுவோம். அந்த தகுதி யார்கிட்ட இருந்து வருதுன்னா தேவன் கிட்ட இருந்து வருது. அது யார் தராங்கன்னா அவரே அதை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. 6வது வசனம், அதாவது 2 கொரிந்தியர் 3:6 அந்த தகுதியை யார் தராங்க அப்படின்னா அது தேவனே தருகிறார். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவளாக்கினார். முதல்ல தகுதி யாரால வருது? அவரால் வருதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவரே எங்களை தகுதி உள்ளவளாக்குறாரு. அதுல புதிய உடன்படிக்கையின் ஊழியராக இருக்கும்படி தான் நம்மள என்ன பண்றாரு? தகுதி உள்ளவர்களாக்குறாரு. புதிய உடன்படிக்கை அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தமும் அவருடைய கிருபையும் தான் நம்மள என்ன பண்ணுது? இந்த நாள் வரைக்கும் நம்மளை தாங்குது. அந்த புதிய உடன்படிக்கையின், அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் கிருபையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்கள் தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து நம்மளை கொல்லுகிறது, ஆவியோ நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு தரையும் நம்ம என்ன பண்றோம்? தவறு செய்யும் போதோ இல்லை எது செய்யும் போதோ பரிசுத்த ஆவியை நம்மளை உணர்த்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் பாவத்திலே தான் இருந்திருப்போம். அல்லேலூயா. நம்முடைய பாவம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானதான் முக்கிய காரணம். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாரு?
நம்ம கீழே விழுறோமா? ஒவ்வொருவரும் தூக்கி விடுறாரு. ஆவியோ நம்மளை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறது. புதிய உடன்படிக்கை அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளை கழுவினதுனால நம்ம புது உடன்படிக்கைக்குள்ள ஆனோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, பழைய உடன்படிக்கை அப்படின்னா நியாயப்பிரமாணம், 10 கட்டளை, பாவ நிவாரணம், என்னென்ன பலிகள், அந்த 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 சடங்குகள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? பழைய உடன்படிக்கைன்னு பார்க்குறோம். எழுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அது சட்டம், ஜஸ்ட் நம்மளை உணர்த்தக்கூடியது. ஆனால் நம்ம அதைபடி செய்கிறோமா செய்யலையான்றது என்ன பண்ணுறது? நம்மளுடைய இதுதான். நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா செய்யறது செய்ய போகிறது யாருடைய வேலை? நம்மளுடைய வேலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிடையாது. செய்யினா செஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உள்ள வந்தாருன்னா இதை இதை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு தடவையும் உணர்த்துவாரு. நீங்க கீழே விழும்போது திரும்ப மேலே ஏற்றுவாரு. அப்போ எழுத்துக்குரியதா இராமல் பரிசுத்த ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து நம்மளை கொல்லுகிறது, ஆவியோ நம்மளை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறது. இது வரைக்கும் தகுதி மனிதனால உண்டாச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம படிப்பினால உண்டாச்சுன்னு நினைச்சிருப்போம். அந்த தகுதி தேவனால உண்டாருக்கிறது நம்ம முதல்ல உணரணும். ரெண்டாவது, தகுதி கிருபையினால் கிடைக்கிறது, அது நம்முடைய முயற்சினால கிடையாது. அதாவது நான் உழைச்சி அந்த தகுதியை நான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ப முடியாது, நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் அழைக்கும் போது யாரா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை அழைக்கும் போது அதற்கான தகுதி என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ தகுதி பெற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தாழ்மை நம்ம கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி? யாக்கோபு 4:6 சொல்லப்பட்டபடி அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்க நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன் நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா, பெருமை பாராட்டினீங்கன்னா, முதல் எதிரி யாருன்னா இயேசு தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரி யாரு? ஏன் இயேசு? நீங்க தான் பெருமை பாராட்டலையே, நீங்க ஏன் சொல்றீங்க? அதாவது நான் என்ன கேட்டேன், உங்களுக்கு எதிரி யார் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நீங்க பெருமை பேசுறீங்களா? பெருமை பேசுறவங்களுக்கு தான் தேவன் யாரு? அப்போ உங்களுக்கு யாரு எதிரி? எதிரில் நிக்கிற நான் தான் எதிரி அப்படின்றீங்களா? ஹல்லேலூயா. சவுண்ட் கம்மியாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 மணி நேரம் முடிய போகுது, எல்லாம் சோர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள. ஹல்லேலூயா. எதிரி யாரு அப்படின்னா பிசாசானவன் தான். யார் நம்ம பெருமையா பேசுறோமோ, பிசாசுன்னு சொல்றது எப்படின்னா யாரெல்லாம் பெருமை பேசுறாங்களோ பிசாஸ் தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசாம தன்னை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, தன்னை மட்டும் புகழ்ந்துட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களாம் பிசாசு தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த பெருமையான வார்த்தைகளையோ பெருமையான காரியத்தையோ நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஏத்திக்க கூடாது. இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்னா தாழ்மை ரொம்ப முக்கியம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி அவர் 100 பேருக்கு அதிபதியா இருந்த போதிலும் தன்னை தாழ்த்தி எப்படி இயேசுகிட்ட அணுகுனாரோ, அதுவும் அவர் போக முடியல. 100க்கு அதிபதி அவர் இயேசுகிட்ட வரதுக்கு அவரே தகுதியா என்னல அவரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த தகுதி நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஒவ்வொரு தடவையும். முதல் நம்ம தகுதின்னு பார்த்தோம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதுதான் நமக்கு ரெண்டாவது தகுதின்னு பார்த்தோம். மூணாவது, வேதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும். என்ன சொல்லியிருக்கிறதோ என்ன பண்ணணும்? அப்படியே ஃபாலோ பண்ணணும். நாலாவது என்ன அப்படின்னா அன்பு. தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அன்பு செலுத்தணும், பக்கத்தில் இருக்கிற வீட்டில் அன்பு செலுத்தணும், நம்ம போகிற வர இடத்துல அன்பு செலுத்தணும். சண்டையே வருதுன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணணும்? நம்ம சைலண்டா சாரிப்பா அண்டு போனோம், நீங்கள் என்ன கை காமிச்சிங்கன்னா அமைதியாக விட்டுருவாங்க. இல்லை சில பேர் தான் சண்டைக்கு வருவாங்க, வீம்புக்குனே சண்டைக்கு வருவாங்க. ஏதோ ஒரு சண்டை நம்மளால தப்பு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? விட்டுருவாங்க. இப்போ நம்ம வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிராஸ் பண்ணிட்டோம், தெரியாமல் கிராஸ் பண்ணிட்டோம். நீங்கள் தெரியாமல் கிராஸ் பண்ணிட்டீங்க, கை காமிக்காமல் போயிட்டீங்க, எதுவுமே சொல்லாமல் போயிட்டு தான் திட்டினே இருப்பானுங்க. அப்படின்னு ஒரு கை காமிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னு விட்டுருவோம். ஹல்லேலூயா. அப்போது அன்பு என்ன பண்ணணும்? எல்லார்கிட்டையும் நீங்கள் காமிக்கணும். நாலாவது. அஞ்சாவது என்னன்னா, இதை பற்றி நம்ம பேசவே கூடாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா அதை பற்றி பேசணும்னா காணிக்கை பற்றி கேட்குறாங்க, அதை பற்றி கேட்குறாங்க, இதை பற்றி கேட்குறாங்க. நீங்கள ஜென்ரலாகவே என்ன நடக்கும்? வெளியில் நடக்கக்கூடிய காரியம் இது. உபாகமும் 16:17, உபாகமும் 16:17. ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமையை நாங்கள் சொல்லி தான் ஆகணும்.
ஆமீன். அல்லேலூயா. என்ன பண்ணுமா? கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக. அல்லேலூயா. உனக்கு தேவன் என்ன ஆசீர்வதிச்சாரோ, வேலையில என்னத்தை ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர கடவன். அல்லேலூயா. ஐந்தாவது தகுதி என்ன அப்படின்னா, காணிக்கைய தேவனுக்கு அதாவது நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, நான் இப்போ இந்த நாள் வரைக்கும் நாங்கள் வேலை செய்கிறோம், காசை எடுத்துக்கலாம் கையில், அவ்வளோ காசு வருது எடுத்துக்கலாம் கையில். ஆனால் இந்நாள் வரைக்கும் நம்ம பண்ணுறோம், ஒவ்வொரு காசுக்கும் என்ன பண்ணுறோம்? தசமபாகம் கொடுக்குறோம். ஒவ்வொரு சம்பளத்துக்கும் என்ன பண்ணுறோம்? தசமபாகம் கொடுக்குறோம். ஏன் கொடுக்கணும்? நம்ம ஏன் தசமபாகம் கொடுக்கணும்? அது கிடையாது, அங்கே அதிலே இருக்கு பாருங்களேன். கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக. அல்லேலூயா. முதல் அதிலே சொல்லிட்டாங்க, கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையா வரக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த ஆசீர்வாதம் இருந்தும் என்ன பண்ணுவாங்க? சில பேர் காணிக்கையில் கஞ்சிதானம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது 5வதுக்கான தகுதி. 6வது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமீன். இங்க என்ன தகுதி பாத்தீங்களா? எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. உண்மை தானே? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணலாம்? செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது. ஆனா என்ன பண்ண மாட்டேன்? நான் பண்ண மாட்டேன். ஏன்? அது தேவனுக்கு முன்னாடி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நம்ம கேட்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம நம்ப வேண்டிய காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க போலாம். நீங்க மாட்டு உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம், ஜபத்துக்கு வராமல் இருக்கலாம், தேவனை ஆராதிக்காம இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. ஹல்லேலூயா. நீ தேவனை தேடாம இருக்கிறது தகுதி இல்லை, தேவனை ஆராதிக்காம இருக்கிறது தகுதி இல்லை, தேவனுடைய ஆராதனையை கட் பண்றது உனக்கு தகுதி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உட்கார்ந்து இந்த 12 மணி நேரம் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம்ல? யூஸ் பண்ணலாம் இல்லையா? வீடியோ எதனா போட்டு பார்க்கணும்னா பார்க்கலாம்ல? இல்லை ஏதோ விளையாடலாம்ல போயிட்டு? இல்லை ஊரை சுத்தலாம் இல்லை? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. இருக்கிறீங்களான்னு பார்த்தேன் ஒரு தடவை. இங்கே வசந்த நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போ என்ன பண்ணலாம்? நான் போயிட்டு என்ன வேணா செய்யலாம், ஜாலியாக போயிட்டு எங்கன்னா ஊர் சுற்றலாம், எங்கே வேணா போயிட்டு வரலாம். ஆனால் இதெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு உட்கார்றோம் பார்த்தீங்களா, அதுதான் எனக்குரிய தகுதி. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றது தான் நமக்கு தகுதி. ஒவ்வொரு தகுதி நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களை தாழ்த்த சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பெற சொல்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு? வேத வசனங்களை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்றாரு. 4வது அன்பு செய்ய சொல்றாரு. 5வது கொடுத்ததுல உனக்கு ஆசீர்வதிச்சதுல திரும்ப, அதாவது உனக்கு ஆசீர்வதிச்சதை நீ கொடுக்குறியா இல்லையான்னு ஒரு டெஸ்ட், அதில் நீ பாஸ் பண்றியான்னு பார்க்குறாரு. 6வது என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாத்தையும் செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குதுப்பா, ஆனால் நீ என்ன பண்ணு? என்னுடைய சமூகத்தில் உட்காரு. ஹல்லேலூயா. எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணு? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றது தான் உங்களுடைய 6வது தகுதி. நீங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, உங்க தடைகள் எதுவா இருந்தாலும் நல்லா மாறப்போகுது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் ரெண்டு கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
ஆமீன். இங்க என்ன தகுதி இல்லை நமக்கு? மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி இல்லை. அதான் முதல்ல நம்ம சொன்னோம், நம்மளே பெருமை பேசுறது நமக்கு கிடையாது, தகுதி இல்லை அப்படின்னு பார்த்தோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்லியிருக்காங்க, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வேத வசனங்களையும் நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளை நாமளே புகழக்கூடாது. அதுதான் முதல் காரியம். நம்மளை நாமளே பெருமை பேசக்கூடாது. அது தகுதி கிடையாது உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க படிக்கிற இடத்துல நான் தான் முதல் இடம் அப்படின்னா அது உங்க தகுதி இல்லை. அந்த இடத்துக்கு யார் வேணா வரலாம், கரெக்டுங்களா? இப்போ நீங்க முதல்ல வருவீங்க, நாளைக்கு வேற ஒருத்தவங்க கூட வரலாம். அது தகுதி கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற தகுதி உங்களுக்கு நிலையானது. அந்த தகுதி என்ன பண்ணணும்? நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளுன்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். முதல்ல கீழ்ப்படியணும், 2வது பரிசுத்த ஆவியானவரை பெறணும், 3வது வேத வாக்கியங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும், 4வது அன்பு செலுத்தணும், 5வது காணிக்கைக உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதான காணிக்கை நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு செலுத்தணும். 6வது தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறது தான் உங்களுடைய தகுதி. 7வது மேன்மை பாராட்டக்கூடாது, அது உங்க தகுதி அல்ல. கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அருளிய தரிசனங்களையோ இல்ல உங்களுக்கு செய்த அற்புதத்தையோ என்ன பண்ணணும்? சுவிசேஷமா மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. 7வது கூடிய காரியம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு செய்த காரியங்களை மற்றவர்கள் சொல்லுவது தான் 7வது தகுதி. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு செய்வாரு, நன்மையை செய்வாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டும் வச்சுப்போம், மற்றவங்களுக்கு யாருக்கும் தரக்கூடாது, மற்றவங்க யாரும் அந்த இது அனுபவிக்க கூடாது. ஹல்லேலூயா. 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 தூங்குறாங்களா? ஹல்லேலூயா. ஆனா முழிச்சிட்டு இருக்கிற ஆள் சொல்லிட்டாரு ஹல்லேலூயா, தூங்குற ஆள் சொல்லல. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனோடு நம்ம தகுதி உள்ளவர்களா கம்பேர் பண்ணி, இந்த நாள்ல தேவன் எதெல்லாம் நம்மளை தகுதின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறாரோ, இதுக்கப்புறம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அது தேவையில்லை. இதுக்கப்புறம் தேவன் நம்மளை எதுக்கெல்லாம் எப்படிலாம் இருந்தால் தகுதியா இருக்க முடியும், தேவனுக்கு எப்படிலாம் இருந்தால் பிரியமா இருக்க முடியும், ஒவ்வொரு நாளும் யோசிச்சு நம்ம கிட்ட இப்போ தாழ்மை இல்லையா, அந்த தாழ்மை என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் வளர்த்துக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் வர வச்சுக்கணும். 3வது வேதத்தை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோமா, கடமைக்குன்னு ஃபாலோ பண்றோமா, டெய்லியும் படிக்கணும்னு சொல்றோம் நம்ம, ஆனா என்ன பண்றோம்? வேதத்தை நம்ம படிக்கிறதே கிடையாது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடமைக்கு படிக்கிறவன் பாக்கியவான் போட்டிருக்கா? அதாவது காலையில மட்டும் படிச்சா பாக்கியவான் போட்டிருக்குதா? இரவும் பகலும் வேதத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்போ வேதத்தை இது வரைக்கும் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா வேதத்தை படிக்கணும். எப்படி படிக்கணுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து படிக்கணும். முதல்ல வெறுப்புகா யாரோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம படிக்கக்கூடாது. யாரோ சொல்லிட்டாங்க இதை படிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கக்கூடாது, கடமைக்கு படிக்கக்கூடாது. வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 4வது அன்பு. மறந்துட்டீங்களா அதுக்குள்ள? ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா திரும்ப? ஹல்லேலூயா. 4வது என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். யார் மேலெல்லாம் அன்பு செலுத்தணும்னா, கூட இருக்கிற எல்லாருக்கூடையும் நீங்க அன்பு செலுத்தணும். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எப்படி அன்பு செலுத்தினாரோ, அவர் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து, நீங்க யாருன்னே தெரியாது கரெக்டா அவருக்கு, நீங்க யாருன்னே தெரியாது அவருக்கு, உங்களுக்காக ஒருத்தர் சிலுவையில் மரிச்சு உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை மீட்பதற்காக அவர் மரித்திருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த அன்பு, அதை போல அன்பு என்ன பண்ணணும்? நீங்க மற்றவங்களுக்காக செலுத்தணும். அந்த அன்பை கொண்டு என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை தேடி வருவாங்க. 5வது காணிக்கையை கொடுக்கணும். அதாவது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றபடி கர்த்தர் ஆசீர்வதித்தபடி அந்த காணிக்கையை செலுத்தணும். 6வது தேவனுடைய சமூகத்துல உட்கார்றது தான் அவங்க தகுதி. எப்படி அப்படின்னா, வெளியில உட்கார்ந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம்,
ஆனா அது உங்க தகுதி கிடையாது. தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு தேவனுடைய சமூகத்துல உட்கார்றது தான் உங்களுக்கு தகுதி. ஹல்லேலூயா. 7வது காரியம், மேன்மை பாராட்டுறது உங்களுடைய வேலை அல்ல, ஆனாலும் மேன்மை பாராட்டணும். யாரா அப்படின்னா கர்த்தராகிய தேவனை. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினதை, உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொன்னதை, உங்களுக்கு சொன்ன காரியம், உங்களுக்கு செய்த நன்மை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கணும். ஹல்லேலூயா. தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். முழங்கால் படிட்டு, தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். எதற்கும் தகுதியில்லை, சொல்லமாம், எதற்கும் தகுதியில்லை, உம் நாமம் சொல்ல துணிந்தேன். சொல்லலாமாம், உம் நாமம் சொல்ல துணிந்தேன். தூளும் சாம்பலுமாகிய நாம் உம்மோடு பேச துணிந்தேன். ஒப்பு கொடுத்தவர்களாக, தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துடைந்தேன். துடைத்து போடும் அழுக்கை போலவே நான் உதறி தள்ளப்பட்டேன். சொல்லலாமாம், துடைத்து போடும் அழுக்கை போலவே நான் உதறி தள்ளப்பட்டேன். தெரிந்து கொண்டீர், முன் குறித்தீர், என்னை தெரிந்து கொண்டீர், முன் குறித்தீர், மகனாக மகிமை செய்தீர், என்னை மகனாக மகிமை செய்தீர். ஒப்பு கொடுத்தவர்களாம், தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். கனியற்ற மரம் போல நான் காய்ந்து உலர்ந்திருந்தேன். கனியற்ற மரம் போல நான் காய்ந்து உலர்ந்திருந்தேன். கருணை வைத்தீர், கரம் பிடித்தீர், கருணை வைத்தீர், கரம் பிடித்தீர், கண்ணீரை துடைத்து விட்டீர், எந்தன் கண்ணீரை துடைத்து விட்டீர். தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். சொல்லாமா, தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். எதற்கும் தகுதியில்லை, நான் எதற்கும் தகுதியில்லை, உம் நாமம் சொல்ல துணிந்தேன். சுவாசிக்கிறீங்களா? உம் நாமம் சொல்ல துணிந்தேன். மீண்டும் வார்த்தைகளை சொல்லாமா? எதற்கும் தகுதியில்லை, உண்மையாய் உணர்ந்தவர்களாய், தகுதியில்லை, உம் நாம் சொல்ல துணிந்தேன். நானும் நாம் சொல்ல துணிந்தேன். தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். எதற்கும் தகுதியில்லை, எதற்கும்
தகுதி இல்லை. உம் நாமம் சொல்ல துணிந்தேன். நான் உம் நாமம் சொல்ல துணிந்தேன். தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். எதற்கும் தகுதி இல்லை, நான் எதற்கும் தகுதி இல்லை. உம் நாமம் சொல்ல துணிந்தேன். சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? உம் நாமம் சொல்ல துணிந்தேன். தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலுமாகிய நான் உம்மோடு பேச துணிந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி, எதற்கும் நான் தகுதியில்லை ஆண்டவரே, என்னால எதை நான் செய்ய முடியும்னு சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்லப்பா. என்னை தகுதி உள்ளவனாக மாற்றினவர் நீங்க தான் ஆண்டவரே. என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. நீரே எங்களை தகுதி உள்ளவனாக, நீரே என்னை உமக்கு உகந்தவனாக, நீரே என்னை உமக்கு ஏற்றவனாக மாற்றி இந்த நாள் வரை நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாள் வரை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. நான் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. நான் என்னை மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்ல, அப்பா, உம்மை மாத்திரம் சார்ந்தவர்களாய் இருக்க, உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறவர்களாய் இருக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு மேலும் அசைவாடும்படியாக, நீர் வந்து எங்களோடு உறவாடும்படியாக, உம்முடைய கரம் எங்களை தொடும்படியாக, இந்த இடத்துல அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் வந்து அசைவாடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வந்து தொடமடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை பெறுவதுதான் தகுதி. தேவனுடைய ஆவியை பெறுவதுதான் தகுதி. எது எங்களுக்கு தகுதி என்றால் தேவன் சொல்லுவதை செய்வதும், அவருக்கு கீழ்ப்படிவதும், எங்களுக்கு தாழ்மை இருப்பதும், பரிசுத்த ஆவியானவரை பெறுவதும், அன்பு கூறுவதும், சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிப்பதும், அதுவே எங்களுக்கு தகுதியான காரியம் ஆண்டவரே. அதற்கென்றே நீர் எங்களை உயர்த்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்கென்றே எங்களை தெரிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்கென்றே எங்களை பயன்படுத்துகிறீங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எதற்கும் தகுதி இல்லாத ஒருவனை நீர் ராஜாவாக ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே. எதற்கும் தகுதி இல்லாத ஒருவனை உம்முடைய சமூகத்தில் நிறுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தாவீது அப்பா ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தும் அந்த ராஜாக்குரிய மகிமையை நீ தந்து, அதற்குரிய தகுதியை தந்து நீர் ராஜாவாக ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே. ராஜாவாக ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே. சாலமோன் சிறு வயதில் இருந்தபோது அப்பா ராஜாக்குரிய எந்த விதமான தகுதியும் இல்லாத இருந்தபோது அவனை ராஜாவாக மேன்மைப்படுத்தினீங்க ஆண்டவரே. ராஜாவாக மேன்மைப்படுத்தினீங்க ஆண்டவரே. ராஜாவாக மேன்மைப்படுத்தினீங்க ஆண்டவரே. அந்த தாழ்மை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த தகுதி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த இரக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நான் என்று சொல்லக்கூடாது அப்பா, நான் என்று பெருமை பேசக்கூடாது ஆண்டவரே. தற்பெருமையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, பொறாமைப்படக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நான் என்று சொல்லும்படியான எந்த காரியம் எங்களில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் இறந்து நீர் என்னில் வாழ அப்பா, நீர் என்னில் வாங்கப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. இங்க வாய்களை திறந்து கேளுங்க. இந்த ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு நேரத்திலும் எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. நான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்கிட்ட இல்ல ஆண்டவரே. நீங்க வந்தீங்கன்னா நான் தகுதி உள்ளவனாக, தகுதி உள்ளவளாக என்னுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவரே, மாறும் ஆண்டவரே. பணத்தினாலேயோ கல்வியினாலேயோ படிப்பினால தகுதி வராது.
தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தகுதி தேவனால வருகிறது. அந்த தகுதியை நாம பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒவ்வொரு முறையும் தேவனை நோக்கி கேளுங்க, அப்பா அந்த தகுதி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அந்த தகுதி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அந்த தகுதி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனை ஆராதிக்கிற அந்த நிலைமையில, அப்பா இத்தனை நாள் குறைவற்றவனாக இருந்த ஆண்டவரே, குறைவற்றவனாக இருந்தேன் ஆண்டவரே. அப்பா குறைவுகளை நீக்கி இந்த நாளில் நீர் மன்னித்தருளுங்க ஆண்டவரே. அதற்கு ஏற்ற தகுதியை தாங்க ஆண்டவரே. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கும்படி நீரே எங்களை தகுதி உள்ளவராக்கிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால கழுவி, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி, எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துகிற தேவன் அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எங்கள் கூட இருப்பவர்களாலேயோ பணத்தினாலேயோ வருவதில்லை அப்ப அந்த தகுதி. நீங்க எங்க கூட இருக்கிறதுனால வர தகுதி ஆண்டவரே. அது எங்களுக்கு தகுதி ஆண்டவரே. நீர் எங்க கூட இருப்பதுதான் எங்களுக்கு தகுதி ஆண்டவரே. ஆமென், ஆமென். இயேசுவே எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க அப்பா. தகுதி உள்ளவர்களாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நீரே எங்களை தகுதியாய் மாற்றுங்க அப்பா.